நம்முடைய ரட்சகர் மரித்தவர் அல்ல, உயிரோடு எழுந்தவர். It is not an experiencing resurrection, it is an experience of our Savior. உயிர்த்தெழுதலை உணர்கிற உணர்வு மாத்திரமல்ல, நம்முடைய ரட்சகரை உணர்கிற ஒரு அனுபவம். நம்முடைய ரட்சகர் ஜீவிக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. சிலுவை அநேகருக்கு இறுதியா இருந்தது. ஆனா for him, இயேசுவுக்கு சிலுவை இறுதியா இருக்கவில்லை, அது துவக்கமா இருந்தது. Cross was not the end, அது நமக்கு ஒரு ஆரம்பத்தை உண்டாக்குகிறதா இருந்தது. கல்லறை அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறை அவருக்கு ஒரு முடிவாயிருக்கவில்லை. அது நமக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு முடிவின் எல்லையாய் எல்லாரும் பார்த்தபோது நமக்கு எல்லாருக்கும் ஒரு துவக்க புள்ளியாய் கர்த்தர் கல்லறையை வைத்திருந்தார். He started life from that for us. இந்த உயிர்த்தெழுதல் சரித்திரத்தை மாற்றி இருக்கிறது. இதுவரை உலகத்திலே அடக்கம் செய்யப்பட்டு மரித்தவன் என்று பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு சான்றிதழ் மாற்றப்படவே இல்லை உயிர்த்தெழுந்தார்களே. ஆனால் சரித்திரத்தில் ஒரு மாற்றத்தை சொன்ன அத்தனையும் பூமியிலே நிறைவேற்றின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்.